ஹலோ ஆல், ஹாப்பி ஈவினிங். வெல்கம் டு வை வித் சுனு சேனல். லாஸ்ட் வீடியோவுக்கு நிறைய பேர் பாசிட்டிவாக ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி வீடியோவில் எங்களோட சாட்டர்டே ஈவினிங் டு சண்டே ஈவினிங் எப்படி போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் சில நியூ கண்டென்ட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கிறேன். என்ன மாதிரினா, நம்ம லைஃப் அண்ட் ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு யூஸ் ஆகுற மாதிரி சில கண்டென்ட்ஸ் இதில் பேசியிருக்கிறேன் நான். முக்கியமாக இந்த ஜென்ரேஷன் பேரண்ட்ஸுக்கு. ஸோ லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பற்றி பார்க்குறதுக்கு முன்னால் என்னோட ஒரு சின்ன ப்ரொஃபஷனல் இன்ட்ரோ சொல்லிடுறேன். பேசிக்கலி நான் ஒரு கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட். மாஸ்டர் டிகிரி MSW அண்ட் மாஸ்டர் இன் கவுன்சிலிங் அண்ட் சைக்கோதெரப்பி பண்ணியிருக்கிறேன். ஸ்டடீஸ் கம்ப்ளீட் பண்ணதுமே ஒரு ஃபெர்டிலிட்டி கிளினிக்கில் கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். அப்புறம் என்னோடய லைஃப்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபேஸ் நெக்ஸ்ட்டு ஜாப். ஸோ என்னோடய செகண்ட் ஜாப் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் 181 உமன் ஹெல்ப்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஸ்கீமில் என்னோடய டிஸ்ட்ரிக்ட் அட்மினாக எனக்கு போஸ்டிங் கிடச்சிது. ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஒன் ஆஃப் த ரீசனுமே அதுதான். நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தப்போ நிறைய டைப் ஆஃப் பீப்புள், அவங்க லைஃப் ஸ்டைல், அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ஸ் எல்லாம் பார்த்தேன். அதுவும் மெயினாக உமன் எல்லாம் அவங்கவுங்க லைஃப்பில் என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கோத்ரூ பண்ணிகிட்ருக்காங்கங்கிறது நான் இந்த ஒர்க்கில் இருந்தப்போ நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அது ரிலேட்டடாக நம்ம நிறைய கண்டென்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறதும் ஒன் ஆஃப் த ரீசன் தான் இந்த பேஜ் நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு. எங்களோட ஈவினிங் டு ஈவினிங்கில் நாங்கள் என்னெல்லாம் பண்ணோன்னு ஃபஸ்ட் இந்த வீடியோவில் ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன். வாஷ் பண்ணணுங்கிறதுனால முந்தின நாள் ஈவினிங்கே ஹேர் சீரம்லாம் போட்டு ஹேரெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் அத்தியாவுக்கு டின்னர் சிம்பிளாக ஹோம்மேட் ஹெல்த் மிக்ஸ் தான் ரெடி பண்ணேன். ஏன்னா சாட்டர்டே அப்படிங்கிறதுனால நாங்கள் எங்களுக்கு டின்னர் வெளியில் வாங்கிட்டோம். இங்கே நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்னு தான் பேர். பட் எதுவுமே அன்ஹெல்தியாக அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இங்கே மோஸ்ட்டாக இருக்காது. இப்போ நாங்கள் வாங்கின சாண்ட்விச்சுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அவகேடோ, அப்புறம் டியூனா, இன்னொன்று சிக்கன், அப்புறம் அதுக்குள்ளே செரி டொமேட்டோஸ் அந்த மாதிரி ஸ்டஃபிங்ஸ் தான். இன்னும் 2 ஜூஸ் வாங்கியிருந்தோம். அந்த ஜூஸுமே பார்த்திங்கன்னா நோ சுகர், அதில் சுகர் போட மாட்டாங்க இங்கே. ஒன்று பார்த்திங்கன்னா அவகேடோ, ஸ்பினச்சு, லைமு, அப்புறம் இன்னொன்று சம்திங் ஏதோ போட்டது. அதில் பார்த்திங்கன்னா ஸ்பினச்சோட டேஸ்ட்டோ அவகேடோவோட டேஸ்ட்டோ எதுவுமே வராது. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் அந்த ஜூஸ் பண்ணாங்கன்றதையே நம்ப முடியாது. அந்தளவுக்கு அந்த டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு வேடிக்கை பார்த்துட்டு படுக்க போயாச்சு. டைமிங் 9:30 தான். ஆனால் வெளிச்சமாக இருக்கும். ஏன்னா இப்போது நார்வேயில் சம்மர் அப்படிங்கிறதுனால 10:30க்கு மேலே தான் சன் செட்டே ஆகுது. சண்டே மார்னிங் ஏஞ்சிட்டு ப்ரஷ் பண்ணுறதுக்கு வந்தாச்சு. அத்தியாவுக்கு ஒரே குஷி, அவளாக ப்ரஷ் பண்ணுறா அப்படின்னு. அவளுக்கு எப்போவுமே நாங்கள் எதுவுமே ஃபோர்ஸ் பண்ணி இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்ததில்ல இப்போ வரைக்கும். அது ஒரு பீரியட் ஆஃப் டைமில் அவளுக்கு என்ன தோணுதோ அதை பண்ண ஆரம்பிச்சிருவா. சாப்பிட்றதும் அப்படி தான். அவளாக ஒரு தடவை கையில் எடுத்து சாப்பிட்டா அதுக்கப்புறம் அதவே பண்ண ஆரம்பித்தா. ப்ரஷ் பண்ணுறதும் அதே தான். அவளை அவள் அதை பண்ணுறப்போ நம்ம அப்ரிஷியேட் பண்ணால் மட்டும் போதும், அவள் அதை கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவா. அப்புறம் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு கொஞ்சம் சீக்கிரமே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் லஞ்ச் பண்ணோம். பெப்பர் கார்லிக் ரைஸும் சிக்கன் மஞ்சூரியனும் சிவி தான் பண்ணாங்க. நான் கொஞ்சம் ப்ரிப்பரேஷனுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணேன். ஏன்னா நிறைய வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அண்ட் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரியும் இருந்துச்சு. பட் ஃபுல்லாக முடிச்சுட்டு சமைச்சிட்டு சாப்பிட்றப்போ பார்த்தா அவ்வளோ நேரம் அந்த ப்ரிப்ரேஷன் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை வெயிட் பண்ணதாக இருக்கட்டும், அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ரொம்ப ஒர்த்தாக இருந்துச்சு அன்றைக்கி. எனக்கு இப்போது இந்த வீடியோ எடிட் பண்ணுறப்போ கூட இன்னும் டெம்ப்டாகவே தான் இருக்குது. 2 பேரும் கதை பேசிகிட்டே குக்கிங் ஒர்க்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அப்புறம் நல்லா சாப்பிட்டுட்டு 3 பேருமே தூங்கிட்டோம். ஈவினிங் டாக் பக்கம் ஒரு சின்ன வாக்கிங் போனோம். அப்புறம் வீட்டுக்கு டின்னரும் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டின்னரும் ஒரு மாதிரி ஸ்பெஷல் ஐட்டம் தான். ஒரு ரோல் மாதிரி பண்ணியிருந்தோம், அதுவும் நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு எங்களோட சண்டே நல்லபடியாக முடிஞ்சுது.
ஸோ நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் இல்லையா, இது ஒரு ஸ்பெஷல் வீடியோ அப்படின்னு. அது என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அஸ் அ பேரண்ட்டாக அண்ட் அஸ் அ சைக்காலஜிஸ்ட்டாக நானும் ஷிவியும் அத்யாவுக்கு வந்து ஒரு 5 இம்பார்ட்டண்ட் லைஃப் ஸ்கில்லை வந்து அவளுக்கு கண்டிப்பாக நாங்கள் சொல்லி தரணும் அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி பேசியிருக்கிறோம். ஸோ அந்த 5 பாயிண்ட்ஸ் என்னன்னு தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம பேரண்ட்ஸோட லைஃப் ஸ்டைலே பார்த்திங்கன்னா ரொம்ப டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பட் அதவே நம்ம ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் கிடையாது. ஏன்னா நம்ம நிறைய கொஷின் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த 90s 2K ஏர்லி 2Ksமே வந்து நிறைய கொஷின் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நிறைய பேர் ஜென்ரேஷனாக ஃபாலோ பண்ண நிறைய ட்ரெடிஷன்ஸை வந்து பிரேக் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம், விச் இஸ் அ குட் திங். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, நமக்காக வாழணும், சொசைட்டிக்காக வாழக்கூடாது. இதுதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் அத்யாவுக்கு சொல்லித்தர போகிறது. எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஜென்ரேஷன் வரைக்குமே எல்லாருமே சொசைட்டிக்காக தான் வாழ்ந்தோம். இன்னும் நிறைய பேர் சொசைட்டிக்காக தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்க லைஃப்பில் இம்பார்ட்டண்ட் டெசிஷன்ஸ் கூட சொசைட்டி என்ன நினைக்கும், சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு யோசிச்சு தான் எடுக்கிறாங்களே தவிர, அவங்களுக்கு என்ன வேணும், அவங்களுக்கு என்ன லைஃப்பில் பிடிக்குன்றதே இங்கே நிறைய பேருக்கு தெரியக்கூட மாட்டேங்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அத்யா இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்னென்னா, பீப்புளுக்கு வந்து நம்ம என்ன பண்ணாலும் ஒப்பீனியன் இருந்துகிட்டே தான் இருக்கும். யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று நம்மளை பார்த்து சொல்லிகிட்டே தான் இருக்க போகிறாங்க, அதில் மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்க போகிறாங்க. ஸோ பீப்புள் என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக அவளுக்கு என்ன வேணும், அவளுக்கு எது பண்ணால் அவள் ஹாப்பியாக இருப்பான்றத அவள் யோசித்து அவள் லைஃப்பில் அவள் டெசிஷன் எடுக்கணும். ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னவாக இருக்கும் அப்படின்னா, நமக்காக வாழ்கிறது தான். செகண்ட் பாயிண்ட் வந்து, யாரு கூடயும் கம்பேர் பண்ணக்கூடாது. இதுவுமே நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகும். ஏன்னா நமக்கெல்லாம் சின்னதுலேருந்தே வந்து உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட மார்க்ஸ் கம்பேர் பண்ணுறது, உன் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ மார்க் எடுத்தாங்க, நீ எவ்வளோ எடுத்திருக்கிறன்னு கம்பேர் பண்ணுறது, எனக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த காலேஜ் போயிருக்கிறாங்க, நீ எந்த காலேஜ் போகிறன்னு கம்பேர் பண்ணுறது. இதெல்லாம் தாண்டி இப்போ நான் ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்து நான் கேள்விப்பட்டேன். அதாவது எங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஃபேமிலியில் நடந்தது. ஸோ அந்த பொண்ணுக்கு இவ்வளோ பவுன் போடுறாங்க, இவ்வளோ சீர் செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ இந்த பொண்ணுக்கு என்ன பண்ணணும், அவளுக்கு ஈக்குவலாக நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்னு இந்த விஷயத்தில் கூட கம்பேரிசன் நடந்துட்டுருக்குது. இப்போ வரைக்கும் நடக்குது. அப்படிங்கிறத வந்து என்னால் அக்செப்டே பண்ண முடியல. ஸ்டார்டிங்கில் சின்ன வயசில் கம்பேர் பண்ணுறப்போ அது ஒரு மோட்டிவேஷனாக தான் இருக்கும். ஓகே, நம்ம வந்து நமக்கு பக்கத்தில் இருக்கிறவனோட நல்லா படிக்கணும், நமக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களோட ஒரு நல்ல காலேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்டிங்கில் வந்து அது வந்து கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனாக நல்லா தான் இருக்கும். பட் போக போக பார்த்தீங்கன்னா நம்மளோட செல்ஃப் எஸ்டீமை உடைக்கிறதே அதுதான் அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. அதை ரியலைஸே பண்ணியிருக்கவே மாட்டோம். நம்ம செல்ஃப் எஸ்டீம்னா வேற ஒன்றும் இல்லை, நம்மளோட பொட்டென்ஷியல், நம்ம யார் அப்படிங்கிறதே நமக்கே தெரியாது. ஏன்னா நீ கம்பேர் பண்ணிகிட்ருக்க ஆளை விட நீ உன்னோட பொட்டென்ஷியல் ஜாஸ்தியாக இருக்கலாம். உன்னால் அதை விட அதிகமாக வேலை பார்க்கவோ இல்லை அதிகமாக உன்னால் படிக்கக்கூட முடியும். பட் கம்பேர் பண்ணுற ஒரே ரீசன்னால் அவன் ஒரு 3rd ரேங்க் எடுக்கிறானா, அப்போ நான் 2nd ரேங்க் எடுத்தால் போதுன்ற மைண்ட் செட் தான் நமக்கு வருமே தவிர்த்து, நம்மளால் எவ்வளோ முடியும், நமக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது, நமக்கு எதில் விருப்பம் இருக்குன்றதே வந்து நமக்கு தெரியாது. ஸோ ஐ வாண்ட் அத்யா டு அண்டர்ஸ்டாண்ட் தட் லைஃப் வந்து ஒரு காம்படிஷன் கிடையவே கிடையாது. லைஃப் இஸ் டு லிவ். அதை வந்து யாருமே அந்த பாயிண்ட்டை வந்து யோசிக்கிறதே இல்லை. ஏன்னா எவ்ரி ஒன் ஹேஸ் தேர் ஓன் ஜேர்னி. எல்லாருக்குமே ஒரு ஐடென்டிட்டி இருக்கும். ஒவ்வொரு இண்டிவிஜுவலுமே ஒரு மாதிரி. ஸோ கம்பேரிசனுங்கிறது அது ரொம்ப ரொம்ப தப்பு. அது வந்து பண்ணவே கூடாது. பட் நமக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போவுமே நிறைய பேருக்கு கம்பேரிசன் நடந்துட்டு தான் இருக்குது. சின்ன வயசுலேருந்து பண்ணிகிட்டே இருந்தனால ஒரு செட் ஆஃப் டைமில் அடல்ட்ஸ் ஆன நம்மளே என்ன பண்ணுறோன்னா, அவங்க லைஃப் மாதிரி நம்ம லைஃப் இல்லை, இவங்க லைஃப் மாதிரி நம்ம லைஃப் இல்லை, அவங்க வீடு வாங்கிட்டாங்க, அவங்க கார் வாங்கிட்டாங்க, அவங்க லைஃப் மாதிரி நம்ம லைஃப் எப்போ மாறப்போகுதுன்னு இன்னமும் நம்ம கம்பேரிசனில் தான் இருக்கோமே தவிர்த்து நம்மக்கிட்ட என்ன இருக்குது, நம்ம சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதே இல்லை. ஸோ இந்த செகண்ட் பாயிண்ட்டும் இம்பார்ட்டன்ட் தான். கம்பேர் பண்ணாதீங்க. நீங்கள் வேற, இன்னொருத்தவங்க லைஃப் வேறு, உங்களுக்கு இருக்க கெப்பாசிட்டி வேறு, இன்னொருத்தவங்களுக்கு இருக்க கெப்பாசிட்டி வேறு.
3rd பாயிண்ட் வந்துட்டு, அவளுக்குன்னு லைஃப்பில் வர ப்ராப்ளமை அவள் தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். பட் அவனால் அந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ண முடியல அப்படின்னா, நானும் சிவியும் அவள் கூட தான் நிற்க போகிறோம். இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அத்யா வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வச்சுருவோம். நாங்கள் வந்து ப்ராப்ளமே இல்லாமல் இருக்குமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. லைஃப்னால் ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்கும். பெயின் இருக்கும், ஃபெயிலியர் இருக்கும், ரிஜெக்ஷன் இருக்கும். எல்லாமே ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் தான். எல்லாத்தையுமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் ஆகணும் ஒரு செட் ஆஃப் டைமில். பட் அவள் தான் அதை ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ணணும். அவளை எந்த ப்ராப்ளமையும் ஃபேஸே பண்ண விடாமல், எல்லாத்துக்கும் நாங்களே போயிட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறதோ, ஆர் அவளுக்கு ப்ராப்ளமே வராமல் இருக்கிறதுக்கு அவளை எதையுமே பண்ண விடாமல் வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிறதோ வந்து கரெக்ட் கிடையாது. வீட்டுக்குள்ளேயே பூட்டி வைக்கிறதுனா நான் வந்து லிட்ரலாக சொல்லலை. ப்ராப்ளமே ஃபேஸ் பண்ண தெரில அப்படின்னா அவளுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸே இல்லாமல் போயிடும். அவள் யாரையாச்சும் ஒருத்தவங்கள ஏதாவது ஒரு இடத்துல தேடிட்டே இருப்பாள். யார் வந்து ஹெல்ப் பண்ணுவா நமக்கு, யார் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி தருவா அப்படின்னு தான் யோசிக்க தோணுமே தவிர்த்து, அவனால் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஸ்கில்லே அவளுக்கு இல்லாமல் ஆயிரும். ஏன்னா இங்கே நிறைய பேருக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லே இல்லை. ஏன் அப்படின்னா எல்லா பேரண்ட்ஸும் எல்லா இடத்துலையும் வந்து தலையை விட்டுறீங்க. நான் தப்பு சொல்லலை. நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அது கரெக்டு தான். பட் கொஞ்சம் தள்ளி நின்று ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கவனிங்க. அவங்க அந்த ப்ராப்ளமை எப்படி ஃபேஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்றத கவனிங்க. மேபி நீங்கள் ஐடியாஸ் கொடுக்கலாம், இப்படிலாம் பண்ணு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நான் தான் ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்னா, அப்போ அவங்களோட லைஃப்பில் வர விஷயத்த அவங்க என்னைக்கு தான் ஃபேஸ் பண்ணுவாங்க? இது நான் எக்ஸாம்பிள் வந்து நான் பார்த்த கேசஸில் சொல்கிறேன். ஒரு ஃபேமிலிக்குள்ளே ப்ராப்ளம் வருது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே வருது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஏதோ ஒரு ஃபேமிலியிலேருந்து ஒருத்தவங்களோட அம்மா வந்து நின்றுறீங்க. இவங்க 2 பேரும் அப்போ எப்போ தான் கம்யூனிகேட் பண்ணிக்குவாங்க? அதுவும் ஒன்று இருக்குது. இன்னும் சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு இன்சிடெண்ட் ஏதோ நடந்துருச்சு அப்படின்னா, இது நீ தானே பண்ண, அப்போ நீ தான் அதை சால்வ் பண்ணி ஆகணும், நாங்களாம் ஒன்றும் ஹெல்ப் பண்ண மாட்டோம், இது நீயா உனக்கு செஞ்சுக்கிட்டது, அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கிறீங்க. இது என்ன மைண்ட் செட்னே எனக்கு புரியவே இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் அத்யா ஒரு ப்ராப்ளமை வந்து ஃபேஸ் பண்ண முடியல, பட் அவளாக போய் தான் அந்த ப்ராப்ளத்திலே விழுந்தாலும் கூட அஸ் அ பேரண்ட்டாக நாங்கள் தான் அவள் கூட நிற்போம் கடைசி வரை. 4th ஒன் வந்து கம்யூனிகேஷன். இது வந்து எந்த ஜென்ரேஷனில் இது இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை. பட் என்னோட பொண்ணுக்கு இது இருக்கணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். கம்யூனிகேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஜஸ்ட்டு பேசுகிறது மட்டும் கிடையாது. ஆப்போசிட்டில் ஒரு பர்சன் வந்து லிசன் பண்ணணும் நம்மளை. அது யாராக இருந்தாலும் சரி. இங்கே ஒரு வேர்டு இருக்குது, ஒரு சென்டென்ஸ் இருக்குது, இது எல்லாருக்குமே தெரியும். நம்ம போய் நம்ம பேரண்ட்ஸ் கிட்டேயோ இல்லை ஏதோ ஒரு பெரியவங்க கிட்ட, பேரண்ட்ஸ்னே இல்லை, ஒரு பெரியவங்க கிட்ட நம்மளோட கருத்தையோ இல்லை நம்ம பாயிண்ட்டையோ சொன்னோம் அப்படின்னு வைங்களேன், ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வரதே பெரியவங்கள எதிர்த்து பேசாத அப்படின்னு. இல்லை எனக்கு புரியல, நாங்கள் வந்து ஒரு பாயிண்ட்டு சொன்னாலே அது எப்படி எதிர்த்து பேசுகிறதாகும்? நாங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ண தான் வரோம் உங்ககிட்ட. பட் பெரியவங்க எல்லாருக்கும் என்ன மைண்ட் செட்னா, நீ சின்ன பொண்ணு, உனக்கு என்ன தெரியும், உன் வயசில் நாங்கள் பார்க்காததா, அது இது இப்படி தான் சொல்கிறீங்களே தவிர்த்து எங்கள் பாயிண்ட் என்னென்னு கவனிக்கிறதுக்கு யாருமே ரெடியாக இல்லை. இந்த பாயிண்ட்டை நாங்கள் எங்கேருந்து கற்றுக்கிட்டோன்னு கொஸ்டின் கேட்குறது கூட யாருமே ரெடியாக இல்லை. ஸோ கான்வர்சேஷனுக்கே யாருமே ரெடியாகவே இருக்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் எல்லோரும் கம்யூனிகேஷன்னாலே ஒரு ஆர்கியூமெண்ட்டு, எதிர்த்து பேசணும், சண்டை போடணும், அப்படிதான் யோசிக்கிறீங்களே தவிர, கம்யூனிகேஷன் அப்படின்னா 2 பேர் உட்காந்து பேசுறது. என் பாயிண்ட்ஸை நீ கவனிக்கணும், உன் பாயிண்ட்ஸை நான் கவனிக்கணும். அதில் எது லாஜிக் அண்டு கரெக்டாக இருக்கும் அந்த பாயிண்ட்டை 2 பேரும் மியூச்சுவலாக அக்செப்ட் பண்ணணும். பெரியவங்கன்ற ஒரே காரணத்துக்காக நீங்கள் பேசுகிற பாயிண்ட் தான் கரெக்டுன்னும், உங்களோட வயசில் கம்மிங்கிறதுக்காக நாங்கள் பேசுகிற பாயிண்ட் எல்லாமே தப்புன்னு ஒரு கன்க்ளூஷன் வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் பொண்ணு வந்து எங்ககிட்ட எதுனாலுமே ஷேர் பண்ணணும். அதுக்கான ஸ்பேஸை ஃபஸ்ட்டு நாங்கள் அவளுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கணும். அவள் வந்து எதுக்குமே தயங்கக்கூடாது. என் பேரண்ட்ஸ் கிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னா, என் பேரண்ட்ஸ் வந்து ஏதாவது ஜட்ஜ் பண்ணுவாங்களோ, இல்லை அவங்க லிசன் பண்ண மாட்டாங்களோ, இல்லை எடுத்தோடனே அவங்க வந்து அப்போஸ் தான் பண்ண போகிறாங்க அப்படின்னா, நான் கண்டிப்பாக என் பேரண்ட்ஸ் கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன். ஸோ நம்ம தான் அந்த ஸ்பேஸை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம அதை க்ரியேட் பண்ணி வைக்கணும். அது எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா, அவங்க என்ன ஃபஸ்ட்டு பேசுகிறாங்கன்றதை நம்ம ஃபஸ்ட்டு லிசன் பண்ணணும். என்ன பாயிண்ட் சொல்கிறாங்க அப்படின்னு. அண்ட் அவங்க என்ன பாயிண்ட் சொல்கிறாங்களோ அந்த பாயிண்ட் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா, அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்குமே நம்ம ரெடியாக இருந்தால் தான் அந்த ஸ்பேஸ் வந்து க்ரியேட் ஆகும். எங்களுக்கு
எங்கள் பொண்ணோட இருக்க ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா கம்யூனிகேஷன் பண்ணால் மட்டும்தான் அது முடியும். அப்போ தான் அவளோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு புரியும். ஆர் ஒரு விஷயத்தில் அவள் தப்பாக இருக்கா அப்படின்னா கூட நாங்கள் என்ன சொல்ல வரோங்கிறது கம்யூனிகேட் பண்ணால் மட்டும்தான் எங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ அவளுக்கு தெரியும். ஸோ கம்யூனிகேஷன் இஸ் நாட் ஈக்குவல் டு ஆர்கியூமெண்ட். அதை கொஞ்சம் எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. பாயிண்ட் 5th அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் அக்னாலேஜ் யுவர் செல்ஃப் ஃபார் வாட் யூ டூ. நம்ம ஒரு விஷயம் பண்ணுவோம், பட் அதுக்கு இன்னொருத்தவங்களோட அப்ரிஷியேஷனோ ஆர் அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்றதுக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். அக்னாலேஜ் பண்ணுறதோட மெயின் கான்செப்ட் என்னென்னா, இப்போ நம்ம ஒரு எஃபர்ட் போட்டு நம்ம ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா நம்ம போட்ட எஃபர்ட்டை நம்ம தான் ஃபஸ்ட்டு செலிப்ரேட் பண்ணணும். நமக்கு க்ரோத்துக்கு நம்ம தான் அப்ரிஷியேட் பண்ணணும். ஈவன் ஒரு விஷயம் நம்ம ட்ரை பண்ணி அது கிடைக்கல அப்படின்னாலுமே நெகட்டிவாக இல்லாமல் நம்ம பண்ணியிருக்கோம்ல, நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம்ல, அந்த இதுக்கு நம்ம இவ்வளோ ஸ்டெப் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம அக்னாலேஜ் பண்ணிக்கணும். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு நம்மளை பற்றி தெரிஞ்சாதான் நம்மளால் அடுத்த ஒரு பாசிட்டிவான ஸ்டெப் எடுத்து வைக்கவே முடியும். நம்ம பண்ணது பத்தலை ஆர் கம்மியாக இருக்குது, நம்ம எஃபர்ட்டே போடலை அப்படின்ற மாதிரி தான் வெளியில் இருக்கவங்களுக்கு பார்க்க தெரியும். பட் நம்ம என்ன எஃபர்ட் போட்டோம், நம்ம என்ன பண்ணியிருக்கோன்றது, இந்த க்ரோத்துக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோன்றது நமக்கு தான் தெரியும். ஸோ அதை நம்ம தான் ஃபஸ்ட்டு அக்னாலேஜ் பண்ணணும், நம்ம தான் அப்ரிஷியேட் பண்ணணும். இந்த 5 பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக அத்தியா வளர வளர நாங்கள் அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டே தான் இருக்க போகிறோம். இப்போது இதெல்லாம் நாங்கள் சொல்லி கொடுத்துட்டோம் அப்படிங்கிறதுனால அத்தியா ஒரு பர்ஃபெக்ட் சைல்டாக வந்துடுவாளா, ஆர் நாங்கள் ஒரு பர்ஃபெக்ட் பேரண்ட் ஆயிடுவோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதனாலையும் எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாலாம் இருக்க முடியாது. பட் அட்லீஸ்ட் அத்தியா வில் பி எமோஷ்னலி ஸ்ட்ராங். அவளாக இருப்பா. அவளுக்கு பிடிச்ச லைஃப்பை ஹாப்பியாக கான்ஃபிடெண்ட்டாக வாழுவா. அதுக்கு இந்த பேசிக் 5 ஸ்டெப்ஸ் கண்டிப்பாக அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் இன்னும் போக போக பேரண்டிங்கில் நாங்கள் நிறையா கற்றுக்க வேண்டியதும் இன்னும் நிறைய இருக்குது. ஸோ அந்த டைம் இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் கூட ஆட் ஆகலாம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் அவளை ஒரு நல்ல லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அவளுக்கு இருக்கிறப்போ நிறைய பேருக்கு தோணும், இதெல்லாம் எங்கள் பேரண்ட்ஸ் பண்ணலை, அதனால தான் நாங்கள் இப்போது இந்த ஸ்டேஜில் இருக்கோமோ, ஒரு ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணணுன்னு கூட தெரியலை எங்களுக்கு, பாசிட்டிவாக லீட் பண்ண முடியல, இன்னமும் நான் நிறைய பேரோட கம்பேரிசனில் தான் இருக்கிறேன், கம்பேர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இந்த மாதிரி நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப கனெக்ட் ஆகிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்போது இதெல்லாம் யோசிக்கிறப்போ நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் பண்ணது தப்பா, ஜென்ரேஷனில் இருக்கிற பீப்புள் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு அப்படி தான் தோணும், அப்போ நாங்கள் வளர்த்தது எல்லாமே தப்பா அப்படின்னு. ஸோ இந்த டாபிக் பற்றி தான் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னோடய பேஜை பொறுத்த வரைக்கும் நான் டாபிக் சொல்லித்தரேன் அந்த மாதிரிலாம் கிடையாது. இது ஒரு டிஸ்கஷன் மாதிரி தான் நான் எடுத்துக்க விரும்புகிறேன். ஸோ உங்களுக்கு எதாவது ஒப்பீனியன் இருக்குது, உங்கள் சைடு எதாவது பாயிண்ட்ஸ் இருக்குது, நியூ மதராக இருக்கிற யாராச்சும் உங்களோட குழந்தைங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் தவிர வேறு ஏதாச்சும் சொல்லித்தரீங்க அப்படின்னா தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். சைக்காலஜி ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.